இதுதான் நம்ம வாழ போற வீடு. என்னடா வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன். லோன் மட்டும் ஜாக்சன் ஆயிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க. சரிம்மா வா. இனிமே உன்னை இந்த ஆபீஸ் பக்கமே பார்க்க கூடாது. ஏன் சார்? என்னை பத்தி ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. என்கிட்ட வேலை கேட்டு வரவங்கள்ட்ட காசு வாங்குறேன்னு. அதான் உன் நேர்மையை பாராட்டி உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். போய் வெளில வேலை தேடு. எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா உன் ஃபைல பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். போ. இதுக்கப்புறம் எந்த கம்பெனிலையும் வேலை கொடுக்க மாட்டாங்கடா. எனக்கு நம்பி ஒரு பொண்ணு வேற இருக்கா. அவளை வேற எப்படி பாத்துக்க போறேனே தெரியலடா. திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி தானே காசு வாங்கினேன். இப்போ திருப்பி கொடுக்கலன்னா எப்படி? இன்னும் ஒரு வாரத்தில் காசு வந்தாகணும். இல்லை உன்னை நடுரோட்டை இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்திடுவேன். பிரியா, எதுக்குமா வெளியிலலாம் கடன் வாங்குற? நான் சம்பாதிச்சு கொடுக்குற காசு உனக்கு பத்தலையா? ஆமா, அப்படியே நீ லட்ச லட்சமா கொண்டு வந்து கொடுத்துட்ட. அதை செலவு பண்ண முடியாம திண்டாடுறேன் பாரு. நீ கொடுக்குற 50,000 வச்சு என்னத்த வீட்டை பாத்துக்க முடியும்? நான் ஒரு 4 இடத்துக்கு போக ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கா? இல்ல போட்டுக்கிறதுக்கு கவரிங் நகை வச்சிருக்கா? அதுவும் இல்ல. அப்புறம் என்ன பண்றது? வெளியில தான் கடன் வாங்குவேன். சரிம்மா, அந்த கடனை எப்படியாவது நான் அடைச்சிடுறேன். இந்தம்மா இன்னைக்கான சம்பளம். இன்னைக்கு இதே பிச்சை காசு தானா? இப்படியே சம்பாரிச்சிட்டு தான் கடைசியில பிச்சை தான் எடுக்கணும். பிரியா, பிரியா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, உன்ன மாதிரி கையாளாத புருஷன் வச்சுட்டு என்னத்த பண்றது? இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணிதான் கடன் அடைக்கணும். இந்த காசு அந்த கடன்காரனை கொடுக்க வேண்டிய காசு. இந்தா. என்னது இது? டிவோர்ஸ் பேப்பர். இதுல கையெழுத்து போடு. இப்ப எதுக்கு திடீர்னு டிவோர்ஸ்? இப்ப நீ இதுல கையெழுத்து போடுறியா இல்ல நீ வீட்ல இருக்கும்போது இன்னொருத்தனை கூட்டிட்டு வரவா? வேண்டாம், கையெழுத்தானே நான் போடுறேன். சார் ப்ளீஸ் சார், என் மேல போட்ட கேஸ் எப்படியாவது வாபஸ் வாங்கிருங்க சார். தெரியாம லஞ்சம் வாங்கிட்டேன் சார். சத்தியமா அதுக்கப்புறம் லஞ்சமே வாங்க மாட்டேன் சார். என்னோட இந்த வேலையை நம்பி தான் சார் எனக்கு குடும்பமே இருக்கு. சார் கொஞ்சம் கரண்டை காட்டுங்க சார். சார் சொல்லுங்க, என்ன வேணும்? சார் எனக்கு டைவர்ஸ் வேணும். அது எப்படியாவது நீங்க தான் சார் எனக்கு வாங்கி தரணும். சரி ஓகே. உங்க கூட உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? ஆமா சார் வந்திருக்காங்க. சரி ஓகே, உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க. பிரியா இங்க வா. இவங்க தான் உங்களோட ஒய்ஃபா? ஆமா சார். சரி ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். நீங்க பிரியங்காவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா. அப்ப நீங்க பிரியங்கா இல்லையா? நான் பிரியங்கா இல்ல, அவளோட சிஸ்டர் பிரியதர்ஷினி. நாங்க 2 பேரும் ரெட்டை பிறவிங்க. ரெட்டை பிறவிங்களா? இத பத்தி எங்க அக்கா உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? எங்க அக்கா வீட்டை விட்டு ஓடி போனதுல இருந்து எங்க யாருக்கிட்டயுமே பேசுறதே இல்ல. இப்ப அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா சார். உங்க குடும்ப கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க சார். முதல்ல அவள்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். சார் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். ஆனா எங்கன்னு தான் சார், அது நான் இல்ல, என்னோட அக்காவை பார்த்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, எங்க பாத்தீங்க? சரியா ஞாபகம் இல்ல சார். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க பாத்தீங்க? ஆந்திராவுக்கு பிசினஸ் மீட்டிங் விஷயமா ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ உனக்கு உண்மையை சொல்றா? அவளை என்னடா பண்ண? சார் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, டேய் அவர் வராரு, இப்ப பேசு. திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி தானே காசு வாங்கினேன். டேய் இப்ப ஒரு வர டைம், ரெடியா இருந்துக்கோ. பிரியா, பிரியா, கதவு தோற. பிரியா கதவு தோறமா. பிரியா, அன்னைக்கு தான் சார் நடந்துச்சு. நீ யாரா அவளுக்கு? அவளோட ஃப்ரெண்டு சார். எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? அது வந்து கேக்குறலாம், எதுக்குடா இதெல்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் சார் அவளுக்கு தெரிஞ்சது. டேய் எனக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்குடா. மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன். அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. என் புருஷன் வேற என் மேல உயிரே வச்சிருக்காரு. நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவார்டா. இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாரு. இதனால இந்த 2ஐயும் எப்படியாவது மாத்தணும்டா. இதனாலதான் அவ உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. அவ கேரக்டர் அவளே தப்பா கட்டிட்டு உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா.
நான் பண்ண எதையுமே என் புருஷன்கிட்ட சொல்லவே கூடாது. அதுதான் நான் உங்களை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க பாத்தீங்க? ஆந்திராவுக்கு பிசினஸ் மீட்டிங் விஷயமா ஒரு தடவை போயிருந்தேன். హలో కార్పొరేషనా? ఇక్కడ విజయవాడ బస్ స్టాండ్ ఆపోజిట్ లో ఒక డెడ్ బాడీ ఉంది, త్వరగా రండి. சரி, ஓகே. சார் நீங்கள் பிரியங்கா பேரில் ஏதாச்சும் டெட் பாடி வந்திருக்கான்னு பார்க்க சொன்னீங்களே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் டெட் பாடி வந்திருக்கு சார். இப்போ அவன் சாம்பல் மட்டும் தான் இருக்குது.